Good morning everybody. Today we have to go for the new chapter integral calculus. Okay, already you have to study the differential calculus. This is the inverse idea for the differential calculus. சரியா, ஏற்கனவே 11th வந்து differential calculus ஒன்று படிச்சிருப்பேன். சரியா, இப்போ வந்து என்ன படிக்க போகிறோன்னா integral calculus ஒன்று புதுசாக படிக்க போகிறோம். ஓகேவா, இது வந்து என்னென்னா டிஃப்ரென்ஷியல் கால்குலோட இன்வர்ஸ். அதாவது இப்போ மல்டிப்ளிகேஷன் படித்தோம் அப்படின்னா டிவிஷன் படிக்குமா இல்லையா, அடிஷன்னா சப்ட்ராக்ஷன் அந்த மாதிரி. சரியா, ஒரு பேர் மாதிரி இது. ஓகேவா, சரி முதல்ல இதில் இன்டெக்ரலுக்கான டெஃபினிஷன் என்னென்னு பார்ப்போம். சரியா, டெஃபினிஷன் வெரி ஃபர்ஸ்ட் பாரு, எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் செட் டு பி எ primitive function of the derived function f of x if d by dx of f of x equal to f of x. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுதா, ஒரு ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ப்ரிமிட்டிவ் ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன், அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ரிசல்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்க. இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வருது. இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது இல்லையா, இதை வந்து இன்டகிரேட் பண்ணோம்னா இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். சரியா, ஒரு ஐடியா உனக்கு சொன்னோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாரு, டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் க்யூப்னு வச்சுக்க. இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த 3 முன்னாடி வந்துடும், பவரில் 1 குறைப்போம், 3x² உண்டா இல்லையா. சரியா, இந்த இது என்னது டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 5ன்னு வச்சுக்க. இங்கேயும் என்னது அதே தான், 3 முன்னாடி கொண்டு வந்து எக்ஸ் பவரில் 1 குறைப்போம், 3x² ப்ளஸ் 5 இது என்னது கான்ஸ்டன்ட் 0 ஆயிடும். ஓகேவா, ஸோ இந்த வரிசை அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட்லாம் 0 ஆகிட்டு இந்த இதுக்கு எக்ஸ் க்யூபுக்கு x² தான் வரும். அதனால் இதனோட டிஃப்ரென்ஷியேஷன் 3x², இதனோட டிஃப்ரென்ஷியேஷனும் 3x², இதனோட டிஃப்ரென்ஷியேஷன் 3x, எல்லாமே இப்படி தான் இருக்குல்ல, சேமாக இருக்குது. ஆனால் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வேறு வேறு இருக்குது. அதனால் இதனோட இன்டகிரேஷன் போகும்போது என்ன ஆகும்னா அந்த 3x² இன்டகிரேஷன் போகும்போது ஒரு ப்ளஸ் சி சொல்லுவோம். சரியா, ஏன்னு சொல்ல தெரியுதா, இந்த கான்ஸ்டன்ட் என்ன வேணாலும் இருக்கலாம். சரியா, இதுதான் வந்து இன்டெஃபினைட் இன்டகரல். இப்போ இன் ஜென்ரலாக சொல்கிறது வந்து பார்த்தோம்னா உனக்கு ஐடியா கிளியர் ஆகும். இப்போ பாரு, டி பை டிஎக்ஸ் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இம்ப்ளாய்ஸ், இது எப்படி எழுதணும்னா இன்டகரல் எஃப் ஆஃப் எக்ஸ், இந்த சிம்பிள் இருக்குது ஒரு குக்கி மாதிரி போடுறோம்ல, இது வந்து இன்டகரல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டிஎக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி தான் வரும். சரியா, என்ன காரணம், வேர் சி இஸ் கால்டு தி கான்ஸ்டன்ட் ஆஃப் தி இன்டகிரேஷன். ஏன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன வரும்னு சொல்ல முடியாது. ஓகேவா, ஏற்கனவே சொன்ன வரிசை எக்ஸாம்பிள்ஸு அந்த இதில் எது வேணாலும் கான்ஸ்டன்ட்டில் இருக்கலாம். ஓகேவா, சொல்ல தெரியுதா. இதில் என்னென்னா வெரி ஃபஸ்ட்டு 2 important properties of integral calculus உனக்கு தெரியும் பார்த்துக்க. இஃப் k is any constant then integral k f of x dx equal to k integral f of x dx. என்ன செஞ்சுருக்காங்க தெரியுதா, இந்த k வந்து கான்ஸ்டன்ட், இந்த இன்டகிரலில் ஒன்றும் சம்மந்தமே கிடையாது பார்த்துக்க. அதனால் அந்த கேயை தனியாக எடுத்து வெளியே வச்சுட்டு இதை மட்டும் இன்டகிரேட் பண்ணாலே போதும், ரிசல்ட் வந்துடும். அடுத்து if f of x and g of x are any 2 functions then integral of f of x plus or minus g of x dx is equal to integral f of x dx plus or minus integral g of x dx. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுதா, சம்மேஷன் இல்லைன்னா சப்ட்ராக்ஷன், 2 ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்க இன்டகிரேஷனில், அது வந்து செப்பரேட் பண்ணி சம்மேஷன் இல்லைன்னா சப்ட்ராக்ஷனுக்கு செஞ்சுக்கலாம், ஒன்று மாற்றம் இருக்காது. இதே ஐடியாவில் நீ பாட்டுக்கு மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் எதுவும் போயிடக்கூடாது, அதுக்கு வந்து வேறு ரூல்ஸ் இருக்குது. ஏன்னா டிஃப்ரென்ஷியேஷன்லேயே நம்ம ஐடியா வந்து மாறி வரும். அதுக்கு ப்ராடக்ட் ரூல், கோஷன் ரூல் நான் படிச்சிருப்பேன். இன்டகிரேஷனில் இன்னும் ஒரு சில ஐடியா இருக்குது, அது வரும்போது என்னன்னு சொல்லி சொல்கிறேன், பார்க்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ வெரி ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ், இதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. வரிசை எல்லா ஃபார்முலாஸ் சொன்னால் உனக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்கிறதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உனக்கு சொல்ல போகிறேன். ஒவ்வொரு எக்ஸசைஸாக சொல்லும் போது சொல்ல போகிறேன், ஃபைனலாக எல்லாத்தையும் சொல்லிட போகிறோம். சரியா, இப்போ பாரு, இன்டகிரல் x power n dx is equal to integral x power n plus 1 by n plus 1 plus c n not equal to -1. டிஃப்ரென்ஷியேஷனில் என்ன செய்வோம்னா x power n-க்கு n முன்னாடி கொண்டு போயிட்டு x பவரில் n minus 1 சொல்லி சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சரியா, இன்டகிரேஷனில் என்னென்னா பவரில் 1 ஆட் பண்ணி டினாமினேட்டில் by n plus 1 போட போகிறோம். ஓகேவா, இதில் பாரு இன்டகிரல் ax plus b whole power n dx பொறுத்தவரை என்ன செய்வோம், இதே மாதிரி ஒரு ஐடியா தான், ax plus b whole power n plus 1 by n plus 1 சொல்லணும். அப்புறம் என்னென்னா இந்த ax வந்து டிஃப்ரென்ஷியேஷனில் என்ன செய்வோம், வந்தது இந்த axக்கு இன்ட்டு ஏன்னு போடுவோம், இது இன்டகிரேஷனால் டிவைட் பை ஏ. டிஃப்ரென்ஷியேஷனில் என்னது ஹோல் பவர் என்னக்கு வந்து என்ன சொல்லுவோம், இதை முன்னாடி என்ன கொண்டு வந்துட்டு பவரில் n -1 போடுவோம், அதுக்கு பதில் இதில்
பவரில் n+1 போட்டு இங்கே டிவைட் பை n+1 போடுறோம். இது என்ன சொன்னோம், மல்டிப்ளையில் வரணும், இங்கே இன்டகிரேஷனால் டிவைடில் வரும். ப்ளஸ் இங்கே என்னது n நாட் ஈக்குவல் டு -1 தான். சரியா? ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அப்புறம் எக்ஸசைஸ் சம்ஸ்க்கு போகும். பார்ப்போமா? இப்போ இங்கே வேறு எவாலுவேட் இன்டகரல் ax² + bx + c by √x dx. இதை நம்ம எப்படி எழுதலாம்? ax² by √xனா x பவர் ஆஃப்னு சொல்லுவோம். அப்படி தானே? x பவர் ஆஃப்னு சொல்லுவோம். இங்கே x² இருக்குல்ல, x²ல் 2ல் ஆஃப் போச்சுன்னா என்ன ஆகும்? 2 - 1/2னா எல்சிஎம் எடுக்கும்போது 2 2s are 4 - 1 அப்படின்னா 3/2 வரும். ஸோ ax பவர் 3/2 ப்ளஸ் b. இங்கே x பவர் 1 இருக்கும், இங்கே பவர் ஆஃப் அப்படின்னா என்னது? 1 - ஆஃப்னா ஹாஃப் தான். ஸோ bx பவர் 1/2 ப்ளஸ் c என்னது? √x போது x பவர் ஆஃப் டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டர் கூட்டு போகும்போது x பவர் -2 -1/2 சாரி x பவர் -1/2 dx. சரி, என்ன பண்ணியிருக்கோம்? ஒவ்வொன்றையும் இந்த √x வந்து என்னது? இது எல்லா டேர்ம்லையும் டிவைட் பண்ணோம். √x x பவர் ஆஃப்னு சொல்லி மாற்றி என்ன பண்ணியிருக்கேன்? முதல்ல x பவர் 2லேருந்து -ஆஃப் எடுத்திருக்கேன் அப்படின்னா 3/2. இது x பவர் 1லேருந்து -ஆஃப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா x பவர் 1/2. அப்புறம் ஃபைனலாக x பவர் 1/2 டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டரில் எடுத்தோம்னா x பவர் -ஆஃப். சரியா? இப்போ பாரு, கான்ஸ்டண்ட்டை வெளியே வச்சுட்டு செப்பரேட் பண்ண போகிறோம். இன்டகரல் x பவர் 3/2 dx ப்ளஸ் b x பவர் 1/2 dx ப்ளஸ் c x பவர் இன்டகரல் x பவர் -1/2 dx. சரியா? இப்போ என்னென்னா இந்த x பவர் 3/2 இன்டகிரேட் பண்ணால் ப்ளஸ் 1 சேர்ப்போம்ல, x பவர் n+1 அப்படின்னா 3/2 ப்ளஸ் 1னா x பவர் 5/2 by 5/2. ஆனால் இங்கே பாரு 5 மட்டும் தான் இருக்குது. என்ன காரணம்? 5/2 ரெசிப்ரோக்கலாக மாற்றி 2/5 மாற்றிட்டாங்க. ஒரு ஸ்டெப்பு ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இங்கே என்னது? b x பவர் ஆஃபோட ப்ளஸ் 1 சேர்த்தோம்னா ப்ளஸ் 3/2 ஹோல் பவர் 3/2 by 3/2 வரும். இந்த இது ஆயிரும் 3/2 டினாமினேட்டரில் இருக்கனால ரெசிப்ரோக்கலாக 2/3 எழுதியிருக்காங்க. இந்த b கான்ஸ்டன்ட் அப்படியே வந்துச்சு, a கான்ஸ்டன்ட் அப்படியே வந்த மாதிரி. ஃபைனல் அந்த இதில் என்னது? x பவர் -ஆஃப் இருக்கா இல்லையா? ஒரு ப்ளஸ் 1னா என்ன ஆகும்? 1 - ஆஃப்னா ஆஃப் வரும். ஸோ x பவர் ஆஃப் பை ஆஃப் வரும்ல, அந்த 1/2 ரெசிப்ரோக்கல் ஆகி 2 வந்துருச்சு. ஸோ ப்ளஸ் 2c x பவர் ஆஃப் ப்ளஸ் k. சரியா? அடுத்து எக்ஸசைஸில் சம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உனக்கு ஐடியா கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகேவா? இல்லை வழக்கம் போல் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேட்குறேன் எனக்கு. ஓகேவா? Now we have to discuss about the exercise 2.1. Integrate the following with respect to x. First question, root of 3x plus 5. சரியா? சொல்யூஷன் பார்ப்போமா? இன்டகரல் ரூட் ஆஃப் 3x plus 5 dx. இதை எப்படி எழுதுவோம் நம்ம? இன்டகரல் ஆஃப் 3x plus 5 ஹோல் பவர் ஆஃப். சரியா? ஸ்கொயர் ரூட் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஹோல் பவர் ஆஃப் dx. சரியா? இப்போ இதை வந்து இன்டகிரேட் பண்ணும்போது ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏற்கனவே படிச்சிருக்கும் போது இன்டகரல் ax plus b ஹோல் பவர் n dx is equal to ax plus b ஹோல் பவர் n+1 divided by n+1 multiplied with a plus c. சரியா? என்ன சொல்கிறோம் தெரியுதா? அதாவது இன்டகரல் வந்து ax plus b ஹோல் பவர் n இன்டகிரேட் பண்ணோம்னு வச்சுக்க, இது வந்து என்னென்னா சம்திங் லைக் தட் எக்ஸ் பவர் n மாதிரி தான். எக்ஸ் பவர் n இன்டகிரேஷன் என்ன சொல்லுவோம்? எக்ஸ் பவர் n+1 எக்ஸ் பவர் n+1 by n+1 சொல்லுவோம். வெறுமனே எக்ஸ் பவர் n இருந்துச்சுன்னா இது இங்கே ax plus bனால இது அப்படியே மொத்தமாக ax plus b ஹோல் பவர் n+1 அப்படின்னு எழுதிட்டு டிவைட் பை இந்த n+1 போட்டு இந்த ax இருக்குது பார்த்தியா, அதை வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் என்னது? மல்டிப்ளைடு வித் ஏன்னு எழுதுவோம். இது வந்து இன்டகிரேஷனால் டிவைட் பை ஏ. ஸோ அந்த ஐடியாவில் தான் இப்போ 3x plus 5 ஹோல் பவர் ஆஃப் வந்து இன்டகிரேட் பண்ணோம்னா என்னாகும்? 3x plus b ஹோல் பவர் ஆஃப் ப்ளஸ் 1. இந்த ஆஃப் ப்ளஸ் 1 தான் நான் உனக்கு வேண்டி ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாரு. ஹாஃப் ப்ளஸ் 1னா எல்சிஎம் எடுக்கும்போது என்னாகும்? 1 + 2/2 இஸ் ஈக்குவல் டு 3/2. ஸோ ரிசல்ட் என்ன வரும்? 3x plus 5 ஹோல் பவர் 3/2. இது 3/2 எப்படி வந்துச்சு? இப்போ தான் சொன்னேன் என்னது? ஹாஃபோட ஒரு ப்ளஸ் 1, ஹாஃபோட ஒரு ப்ளஸ் 1 எல்சிஎம் எடுக்குது 1 + 2/2 அப்படி மாதிரி ஆகுது 3/2. சரியா? அப்படின்னா இந்த சேம் 3/2 டினாமினேட்டில் போடுவோம். அப்புறம் இந்த 3xோட இருக்கிறது 3 டிவைடில் போடணும் 1/3 + c. சரியா? இப்போ அப்படின்னா ரிசல்ட் என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு 3x plus 5 ஹோல் பவர் 3/2 பை இந்த 3 மல்டிப்ளை பண்ணுமா இல்லையா? ஸோ 3/2 3 × 3 போது மல்டிப்ளை பண்ணுவோம் 9/2 + c வரும். அடுத்து அப்புறம் இந்த 9/2 டினாமினேட்டரில் இருக்குன்னா அது ரெசிப்ரோக்கில் மாத்திரம் என்ன ஆகும்?
2/9 3x + 5 ஹோல் பவர் 3/2 + c. ரைட்டா? சொல்ல தெரியுதா? ரொம்ப ஈஸியானது தான். சரியா? 2 மார்க்கில் கேட்குற மாதிரி சம்ஸ் இதெல்லாம். சரியா? கொஞ்சம் கவனமாக படித்து வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக செஞ்சிடலாம். பார்த்துக்க ஃபார்முலா அப்பப்போ என்ன சொல்கிறோமோ அந்த ஃபார்முலாஸ் படிச்சுட்டே வந்துட்டே அப்படின்னா ஈஸியாக இருக்கும் பார்த்துக்க சம்ஸ் ஒர்க் பண்ணுறது. அடுத்து நெக்ஸ்ட்டு பாரு, செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9x² - 4/x² ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. சரியா? இது வந்து என்னது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. சரி, முதல்ல சொல்யூஷன் வந்து இன்டகிரேஷன் போட்டு ஆரம்பிச்சுக்கிறோமா? இன்டகிரேட் தான் கொஸ்டின் அது. சரியா? அதனால் இன்டகிரேட் 9x² - 4/x² ஹோல் ஸ்கொயர் dx. சரியா? இப்போ இன்டகிரேட் பண்ண வர்றதுக்கு முன்னாடி இதை a - b ஹோல் ஸ்கொயரை ஃபார்முலா எழுதுவோம்ல. என்ன எழுதுவோம்? a² எனக்கு முதல்ல a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ரீகால் பண்ணிக்கிறோமா? a² - 2ab + b². இங்கே a வந்து என்னது 9x² ஃபுல்லாக a. சரியா? 9x² ஃபுல்லாக a அப்படின்னா அதை ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன ஆகும்? 9 ஸ்கொயர் பண்ணால் 9² 81 வரும். அடுத்து அப்புறம் என்னது x² ஸ்கொயர் பண்ணால் x⁴ வரும். ரைட்டா? அடுத்து -2ab 2 × இந்த 9x², அப்புறம் என்னது இந்த 4/x². இந்த மைனஸ் திரும்ப உள்ளே போட்டுக்கிட்டு இருக்காது, ஃபார்முலாவில் உள்ளே வந்துடுச்சு இந்த மைனஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாம் படிச்சுப்பேன், லோயர் கிளாஸில் படித்தது கரெக்டாக சொல்லுவேன், எழுதுவேன். ஆனால் எழுதும் போது இங்கே என்னது இதை வந்து -4/x² எழுதுவேன், அப்படி எழுதிடாத. +b² அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணோன்னா என்ன ஆகும்? 4² 16, x² x⁴. ஸோ 16/x⁴ dx. ஓகேவா? எழுதலாமா? இப்போ இந்த என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணுறதை பண்ணணும்ல. ஸோ இன்டகிரல் அப்படியே போட்டு வச்சுக்க, 81 x⁴ அப்படியே போட்டு வச்சுக்க. இது x² கேன்சல் ஆகிருக்கும். ஸோ 2 × 9 18. இல்லை அப்படின்னா இப்படி செய்யும், 2 × 4 8, 8 9s are 72. அப்படி போ, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. சரி, சின்ன நம்பர் 2 மல்டிப்ளை பண்ணிட்டு பெரிய நம்பருக்கு வா. ஸோ 2 4s are 8, 8 9s are 72. ரைட்டா? +16 x⁴ டினாமினேட்டரில் இருக்குன்னா எப்படி எழுதுவோம்? பவருக்கு வந்து நியூமரேட்டருக்கு மாற்றணும்னா x⁴ - 4 dx. சரியா? இப்போ இந்த இதில் வந்து என்னது ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? வந்து எழுதியிருக்கும் பாரு, இன்டகிரல் x⁴n dx = x⁴n + 1/n + 1 + c. சரியா? முக்கியமான ஃபார்முலா இந்த எக்ஸசைஸில் இந்த ஃபார்முலா தான் யூஸ் ஆகும். அது இதுவும் போனதில் ஒன்று சொன்னேன்ல, இது ரெண்டும் தான் யூஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் படிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எழுதிடலாம் பார்த்துக்க. ஸோ இப்போ இந்த இதில் 81 x⁴ ஒரு +1னா x⁴5/5 -72 dx என்ன ஆகும்? 72x +16 x⁴ -4 +1 போது 16x⁴ -3 / -3 + c. வேறு எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பாரு. சரியா? சிம்பிளிஃபை பண்ணுறது ஒன்றும் இல்லை, இதை வந்து அப்படியே தான் எழுதணும். 81 x⁴5/5 -72x அப்படியே தான் எழுதணும். இது ஆனால் என்ன செய்வோம் அப்படின்னா என்ன செய்வோம்? இந்த மைனஸ் இருக்கா இல்லையா டினாமினேட்டில், இந்த மைனஸை வந்து நியூமரேட்டர் கொண்டு வந்துடுவோம். அதுக்காண்டி 3 சேர்த்து கொண்டு வந்துடாத, மைனஸை மட்டும்தான். ஸோ -16/3 இந்த x⁴ -3 டினாமினேட்டருக்கு மாற்றிடலாம் இல்லையா? பவர் இந்த நம்ம கன்வீனியன்ஸ் தான் மைனஸ் போட்டு மேலே எழுதணும். இப்போ என்னது சம்மில் கொடுத்துருக்க மாதிரி அதை திரும்ப டினாமினேட்டருக்கு மாற்றிடணும், x⁴3. சரியா? +c இந்த எழுதியிருக்கும் பாரு. என்ன வரும் அப்படின்னா 81/5 x⁴5 -72x -16/3x³ + c. ரைட் எழுதியிருக்குது. ஓகேவா? சரி, அடுத்தாப்புல தேர்டு கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம்னா என்ன கொடுத்துருக்காங்க? 3 + x 2 - 5x. 2 ஃபேக்டர்ஸாக இருக்குது. சரியா? 2 ஃபேக்டர்ஸாக வச்சு இன்டகிரேஷன் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு பார்த்துக்க. சரியா? வேறு வேறு ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம அதை மல்டிப்ளை பண்ண முடியாது, அதுக்கு வந்து வேறு ஒரு ஐடியா போகணும். சரியா? அது வரும்போது சொல்கிறேன். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்லாம் ஒரு ஐடியா இருக்குது. சரியா? இது வந்து என்னது ஒரே அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் தான். ஸோ நம்ம ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரி, முதல்ல கிவன் கொஸ்டின் வைக்கிறோமா? இன்டகிரல் 3 + x of 2 - 5x dx. சரியா? இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 3 2s are முதல்ல 6. அப்புறம் அந்த 3 இந்த -5x வர மல்டிப்ளை பண்ணேன். 3 × -5 -15x. அப்புறம் +x × 2 2x +x × -5x -5x² dx. சரி, அழிக்கலாமா? இப்போ என்ன ஆகும்? சிம்பிளி வேணுமா? இன்டகிரல் ஆஃப் 6 -15x + 2x என்னது -13x, அப்புறம் -5x² dx. இப்போ என்னது வழக்கமான இந்த ஃபார்முலா இன்டகிரல் x⁴n dx = x⁴n + 1/n + 1 + c. சரியா? பார்ப்போமா? அப்படின்னா இன்டகிரல் இந்த 6 dx வந்து இன்டகிரேட் பண்ணோம்னா 6x -13x dxக்கு
பவரில் இப்போ தான் சொன்னல ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ 13 எக்ஸோட எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் 5 எக்ஸ் ஸ்கொயரோட ஒன்று ஆட் பண்ணோம்னா என்னது 2 + 1 3. ஸோ மைனஸ் 5x³ பை 3 ப்ளஸ் சி எழுதலாமா? சரியா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வருஷம் போயிடுவோமா? 4th ஒன்று இதில் என்ன கொடுத்துருக்காங்க? √x ஆஃப் x³ மைனஸ் 2x ப்ளஸ் 3. முதல்ல சொல்யூஷனில் இன்டகிரேஷன் போட்டு வைக்குமா? இன்டகிரல் ஆஃப் √x ஆஃப் x³ மைனஸ் 2x ப்ளஸ் 3 dx. இதுவும் என்னது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஆனால் என்னது லக்கீலி ரெண்டும் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், அதனால் மல்டிப்ளை பண்ணிக்கிறப்பறம். சரி, முதல்ல √xக்கு என்ன எழுதுவோம்? x⁻½ எழுதுவோம். தெரியுமா? ரூட் வந்துச்சுனாலே (12) போட்டுருவோம். அப்புறம் x³ மைனஸ் 2x ப்ளஸ் 3 dx. சரியா? இப்போ என்ன அப்படின்னா இது x⁻½ இங்கே x³ மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். சரியா? பவரை வந்து ஆட் பண்ண போகிறோம். 3 + 1/2. சரியா? எழுதி காமிச்சிருவோம்லண்ணா? நான் எழுதி காமிச்சிருக்கேன் பாரு. 1/2 + 3 அப்படின்னா எல்சிஎம் எடுக்கும்போது இந்த இது என்னது 2 3s are 6 வரும். ஸோ 1 + 6 7/2 அப்படி தானே? இதுதான் எல்சிஎம் எடுக்கிறது. ஸோ அப்படின்னா ரிசல்ட் என்ன வரும்? இந்த மல்டிப்ளை பண்ணும்போது இதில் x⁻³ + 1/2க்கு 7/2 இப்போ தான் சொன்னேன். இது -2 x⁻1 + 1/2 என்னது ஏற்கனவே மல்டிப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். சரியா? எல்சிஎம் எடுக்கும்போது 2 1s are 2, 2 + 1 3/2. சரியா? எழுதி காமிச்சிருக்கேன். அப்புறம் இதை பொறுத்தல என்னது 3x⁻½ அப்படி எழுதிக்கிறேன் தான். அப்புறம் dx போட்டுறோம். இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது என்னது அகைன் இந்த என்னது x⁻7/2க்கு ஏற்கனவே ஃபார்முலா பார்த்துட்டோம். சரியா? ஒரு 2 தடவை 3 தடவை பார்த்தாச்சு பார்த்துக்க. அதனால் ஃபார்முலா எழுதலை, நேராக ஒர்க் பண்ணி காமிக்க போகிறேன். என்ன ஆகும்? x⁻7/2 கூட ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்? x⁻nக்கு x⁻n அதாவது இன்டகிரல் x⁻n dx = x⁻n + 1/n + 1 வரும். இந்த இதில் வந்து என்னது x⁻7/2 இருக்குது. ப்ளஸ் 1ன்னா என்ன ஆகும்? எல்சிஎம் எடுக்கும்போது 2 × 1. சரியா? 2 வருமா? 7 + 2னா 9/2. சரியா? அதை தான் எழுதியிருக்கோம். x⁻9/2/9/2 -2 x⁻3/2 ஒன்று ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்? 2 1s are 2, 3 + 2 5 5/2. ஸோ -2 x⁻5/2/5/2 ப்ளஸ் 3 × x⁻½ ஒன்று ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்? ப்ளஸ் 1னா 2 1s are 2, 1 + 2 3/2/3/2 ப்ளஸ் சி. ரைட்டா? அதுதான் எழுதியிருக்கோம். அது x⁻9/2/9/2 -2 x⁻5/2/5/2 ப்ளஸ் 3x⁻3/2/3/2 ப்ளஸ் சி. முடிஞ்சா? இன்னும் முடியலை பார்த்துக்க. என்ன காரணம்? இந்த இது டினாமினேட்டில் இருக்கிறத நம்ம ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். ஏன்னா ஃப்ராக்ஷனில் இருக்கா இல்லையா? அப்படின்னா 9/2 ரெசிப்ரோக்கலாக ஆச்சுன்னா என்ன ஆகும்? 2/9. ரைட்டா? ஸோ x⁻9/2. அப்புறம் இந்த -2 x⁻5/2 போக 5/2 இருக்குது. அதை ரெசிப்ரோக்கலாக இருக்கணும்னா என்ன ஆகும்? 2/5ன்னு வரும். ஏற்கனவே 2 இருக்குது. ஸோ 2ஓட மல்டிப்ளை பண்ணால் 4/5 x⁻5/2 ப்ளஸ் என்ன ஆகும்? இந்த இது 3/2 ரெசிப்ரோக்கலாக ஆச்சுன்னா 2/3 வரும். இங்கே ஒரு 3 இருக்கும்போது கேன்சல் ஆகிரும் பார்த்துக்க. 3 3. ஸோ ரிமைனிங் என்னது 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ 2x⁻3/2 ப்ளஸ் சின்னு இருக்கும். சரியா? சொல்கிறது தெரியுதா? ரொம்ப ஈஸியான சம் தான் இது. ஈஸியாக நம்ம எழுதி முடிச்சிடலாம். சரியா? அடுத்து லாஸ்ட்டு 4th ஒன்று தான். லாஸ்ட் ஒன்று 5th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 8x + 13 டிவைட் பை √4x + 7. சரியா? இன்டகிரல் போது நம்ம எப்படி எழுதுவோம்? இன்டகிரல் ஆஃப் 8x + 13 பை √4x + 7 dx. சரியா? இது வந்து என்னென்னா இதுக்கும் டினாமினேட்டருக்கும் நியூமினேட்டருக்கு ஏதாவது ரிலேஷன் மேக் பண்ணணும் பார்த்துக்க. அப்படின்னா தான் ஒர்க் பண்ண முடியும். சரியா? அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே 4x இருக்குது, இங்கே 8x இருக்குது. அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 4s are 8 வந்துடும். சரியா? கொஞ்சம் ரிலேஷன் வருதா? ஆனால் இங்கே 7 இருக்குது, 13 இருக்குது. அப்படின்னா என்னது 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 7s are 14 வேணும். ஆனால் இங்கே 13 தான் இருக்குது. அப்படின்னா என்ன செய்ய போகிறோம்னா இதில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எப்பயுமே செய்வோம் தெரியுமா? நம்ம கன்வீனியன்ஸுக்காண்டி ஒரு சிலது செய்வோம். அதை வந்து என்னது அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அதனால் 13ஓட என்னது ஒரு 1 ஆட் பண்ணோம்னா 14, அந்த 1 மைனஸ் பண்ணிடப்போகிறோம். ஸோ 8x + 14 பை √4x + 7 dxன்னு எழுதிடப்போகிறோம். எழுதிக்கலாமா? சொல்ல தெரியுதா? அப்படி எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? இப்போ அந்த என்னது 8x + 14 வந்து என்ன செய்ய போகிறோம்னா ஒரு 2 வெளியே எடுத்து எழுத போகிறோம். 2 of 4x + 7 -1 பை √4x + 7 dx அப்படியே தான் வச்சுக்கிற போகிறோம். சரி, 2 வெளியே எடுத்துக்கலாம்ல. 2 4s are 8x வந்துடும். 2 7s are 14. ரைட்டா? இப்போ அடுத்தாப்பில் என்ன அப்படின்னா இதை வந்து செப்பரேட் பண்ணுவோமா டேர்ம்ஸை? என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 × 4x + 7 பை
இந்த ரூட் ஆஃப் 4x + 7 என்னது 4x + 7 ஹோல் பவர் ஆஃப்னு வச்சுக்கலாமா மைனஸ் 1 பை ரூட் ஆஃப் 4x + 7 இருக்குங்களா அதை 4x + 7 half dx எழுதிக்கலாமா. என்ன பண்ணியிருக்கோம் இன்டெக்ரல் போட்டு செப்பரேட் பண்ணுறோம் டேர்ம்ஸை. சரியா செப்பரேட் பண்ணால் தானே செய்ய முடியும் நம்ம. ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும் இன்டெக்ரலில் 2 4x + 7 இது ஹோல் பவர் 1 இது ஹோல் பவர் ஆஃப்னா 1 மைனஸ் ஆஃப் என்ன ஆயிரும் ஹாஃப். ஸோ 4x + 7 பவர் ஆஃப். அப்புறம் மைனஸ் டினாமினேட்டரில் இருக்குல்ல நியூமரேட்டருக்கு அதை மாத்திரம்னா என்ன செய்யணும்னா 4x + 7 ஹோல் பவர் மைனஸ் ஆஃப் dx ரைட்டா. இப்போ என்னென்னா இந்த 2 அப்படியே வச்சுக்க. சரியா 2 அப்படியே வச்சுட்டு இன்டெகிரேட் பண்ணோம்னா 4x + 7 ப்ளஸ் ஹோல் பவர் ஆஃபுக்கு டிவைட் பண்ண இன்டெகிரேட் பண்ணோம்னா என்ன ஆகும் ஒரு ப்ளஸ் 1 ஆட் பண்ண போகிறோம். ஆஃபோட 1 ஆட் பண்ணுறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு எல்சிஎம் ஐடியா வரும் 1 + 2ன்னு வரும். ஸோ 3/2 வரும். ஸோ என்ன எழுதிடலாம் 4x + 7 ஹோல் பவர் 3/2 சேம் 3/2 இங்கேயும் எழுதியாகணும். அதோட முடிஞ்சா முடியல. இந்த எக்ஸோட இருக்குல்ல ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னா அந்த ஏ வேறு எழுதணும்ல. ஸோ டிவைடில் 4 வேறு எழுதணும். அப்புறம் மைனஸ் 4x + 7 ஹோல் பவர் மைனஸ் ஆஃப்னா ப்ளஸ் 1ன்னா என்ன ஆகும் 1 மைனஸ் ஆஃப் எவ்வளோ வரும் ஹாஃப் தானே வரும். 1ல் ஹாஃப் போச்சுன்னா ஹாஃப். ஸோ அந்த ஹாஃப் டிவைட் பை 1/2 அப்படி தானே. அப்புறம் இந்த 4 போடணுமா இல்லையா அதனால் இந்த 4ஐயும் போட்டிருக்கோம் ப்ளஸ் சி ரைட்டா. இப்போ இந்த கேஸில் இந்த இங்கே 3/2 இருக்குது இங்கே 4 இருக்குது. அதனால் கேன்சல் பண்ணலாமா 1 2s are 2 2 2s are 4ன்னு. அது மாதிரி என்னது இது 2 டினாமினேட்டரில் இருக்குது இது நியூமரேட்டரில் இருக்குது. இந்த 2க்கு இந்த 2வையும் கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனல் என்ன வரும்னா 4x + 7 ஹோல் பவர் 3/2/3 மைனஸ் என்னது 4x + 7 இதில் என்னது 1 2s are 2 2 2s are 4ன்னு கேன்சல் பண்ணலாம். ஸோ 4x + 7 ஹோல் பவர் ஆஃப் பை 2 மட்டும் தான் இருக்கும் ப்ளஸ் சி. சொல்ல தெரிஞ்சிருச்சா. அடுத்து இன்னொரு வருஷம் பார்த்துருவோமா. 6th கொஸ்டின் என்ன எடுத்துருக்காங்கன்னா 1/((dy)((x + 1 - (x - 1) சம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐடியா பார்த்தியா எப்படி இருக்குது. ரெண்டுமே என்னது ரூட்டில் இருக்குது நடுவில் ஒரு மைனஸ் இருக்குது. சரியா சரி வழக்கம் போல் முதல்ல சொல்யூஷனில் நம்ம இன்டகிரேஷன் போட்டு இதில் எழுதிக்கிறோமா. இன்டகிரேட் தானே இது சம்மு. அதனால் இன்டகிரல் √1/((x + 1 - ((x - 1) dx) எழுதிக்கிறோம். எழுதிட்டு இந்த மாதிரி இது வந்து என்னென்னா என்ன செய்யணும்னா ரேஷனலைசேஷன் ஒரு ஐடியா இருக்குது. ரேஷனலைசேஷன் என்னென்னா என்ன டினாமினேட்டில் இருக்குதோ அந்த இதில் ஒரு சைன் மட்டும் நடுவில் சேஞ்ச் பண்ணிட்டு எழுதி மல்டிப்ளையும் டிவைடும் பண்ணோம் பார்த்துக்க. அதாவது லோயர் கிளாஸில் படிச்சிருப்பேன் பார்த்துக்க 9th படிப்பேன். இராஷனல் நம்பர் 1/3 + √2 அப்படின்னா என்ன செய்வோம்னா உனக்கு ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்குன்னு தான் எழுதி காமிச்சிருக்கேன். அந்த இவர் 1/3 + √2ன்னு வச்சுக்க. இது வந்து ரேஷனல் நம்பர். இதை வந்து ரேஷனலைஸ் பண்ணுறது என்ன செய்வோம்னா அந்த 3 + √2 நடுவில் இருக்க ப்ளஸ் இருக்குல்ல அதுக்கு மட்டும் சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம். 3 - √2/3 - √2ன்னு சொல்லி மல்டிப்ளையும் டிவைடும் பண்ணிடணும். சேம் ஐடியா தான் இங்கே என்ன பண்ணுறோம்னா 1/√((x + 1 - ((x - 1) இது ரெண்டுமே ரூட்டில் இருக்குது. ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா ரெண்டுக்கு நடுவில் இந்த மைனஸ் இருக்கா இல்லையா இங்கே நடுவில் மட்டும் சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதை மல்டிப்ளை டிவைட் பண்ண போகிறோம். அப்படின்னா என்னாகும் இன்டகிரல் 1/√((x + 1 - ((x - 1) போக மல்டிப்ளை என்ன செய்கிறோம் ((x + 1 மைனஸ்க்கு ஒரு ப்ளஸ் போட்டு ((x + 1) டிவைட் பை ((x + 1) ப்ளஸ் போட்டு ((x + 1) ((x - 1) dx). சரியா அதே தான் எழுதுகிறோம். சரியா என்ன செய்கிறோம் உனக்குள்ள மைனஸ் பதில் ஒரு ப்ளஸ் போட்டு மல்டிப்ளை டிவைட் பண்ணிடுறோம். சொல்கிறது தெரியுதா. இதுக்கு பேர் தான் ரேஷனலைசேஷன் அப்படிமோ. இது வந்து 9th படிச்சிருப்பா. சரியா ஞாபகம் வச்சு ரீகால் பண்ணிக்க. அதே ஐடியா தான் இங்கேயும் ஸ்கொயர் ரூட்டில் இருக்கனால நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா சொல்கிறது தெரியுதா. சரி இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது நெக்ஸ்ட்டு இன்டகிரல் என்ன வரும் இந்த இது ((x + 1 + ((x - 1) 1 மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். இது வந்து என்ன ஆகும்னா இது ஃபுல்லாக ஏன்னு வச்சுக்க இது ஃபுல்லாக பின்னு வச்சுக்க. சரி அப்படின்னா என்னது a - b இங்கே என்ன ஆகும் a + b. சரியா அப்படின்னா a - b a + bனா ஃபார்முலா என்ன சொல்லுவோம் ஞாபகம் இருக்கா a² - b² ஒரு ஃபார்முலா சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு ஐடியாவில் இதை ஸ்கொயர் பண்ணோம்னு வச்சுக்க ((x + 1) ஸ்கொயர் பண்ணோம்னா ரூட்டு கேன்சல் ஆகிரும் பார்த்துக்கு. அதுமாதிரி ((x - 1) ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன ஆகிரும் ரூட்டு கேன்சல் ஆகிரும் பார்த்துக்க. ஸோ இன்டகிரல் இந்த நியூமரேட்டர் அப்படியே எழுதி வச்சுக்க. டினாமினேட்டரில் என்னது ரூட்டு எடுத்துகிட்டு எழுத போகிறோம் ((x + 1 - ((x - 1) dx) ரைட்டா. இப்போ அடுத்தாப்பில் என்ன செய்ய போகிறோம்னா இது இன்டகிரல் ஆஃப் நியூமரேட்டர் அப்படியே எழுது ((x + 1 + ((x - 1) டினாமினேட்டரில் என்ன ஆகும் ((x + 1) அந்த மைனஸ் அப்ளை பண்ணோம்னா
மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 ஆயிரும் ரைட்டா. இப்போ என்ன ஆகும், இந்த டிஎக்ஸ்லாம் அப்படியே போட்டுக்க, இந்த ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். 1 + 1 வந்து என்னது 2 ஆகுமா இல்லையா. ஸோ அப்படின்னா எப்படின்னு எழுதுவோம், இன்டெக்ரல் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 பை 2 டிஎக்ஸ் ரைட்டா. அந்த 2 வந்து காமனாக வெளியே வச்சுக்கிறோமா, 1/2 இந்த ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் பவர் ஆஃப்னு எழுதிங்க. அப்புறம் மைனஸ் என்னது எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் ஆஃப் டிஎக்ஸ் ரைட்டா. இப்போ என்னென்னா அந்த ஹாஃப் வந்து கான்ஸ்டன்ட், அதனால் தனியாக வெளியில் வச்சுட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் பவர் ஆஃபை இன்டெகிரேட் பண்ணோம்னா என்ன ஆகும், ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு ப்ளஸ் 1 ஆட் பண்ணோம். ஹாஃப் ஒன்று ப்ளஸ் 1 ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 3/2 சரியா. 1/2 ப்ளஸ் 1னா 2 1s are 2, ஏற்கனவே ஃபஸ்ட் சம்லேயே செஞ்சு காமிச்சேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் பவர் 3/2 வரும். மைனஸ் அடுத்தாப்பில் என்ன வரும், ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1க்கு ஹோல் பவர் ஆஃப் போட்டிருக்குமா இல்லையா, ஒரு ப்ளஸ் 1னா அங்கேயே என்னது எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் சி, அதே ஐடியா தான் சரியா. இப்போ 1/2 போக இங்கே 3/2 இருக்கா இல்லையா, ரெண்டுலையுமே காமனாக வெளியே எடுத்துருவோமா, அதை ரெசிப்ரோக்கில் எழுதுவோமா, ரெசிப்ரோக்கில் எழுதுனா ஆகும் 2/3. அப்புறம் என்னது எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் பவர் 3/2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் சி, அப்படியே தான் இருக்கும், வேறு ஒன்றும் செய்யலை சரி. அப்புறம் அந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா. அப்புறம் 1/3 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் பவர் 3/2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் சி சரியா. சொல்கிற தெரியுதா. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் 2 மார்க்கு 3 மார்க் பார்த்துக்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 5 மார்க் பார்த்துக்க. முக்கியமான சம் இந்த எக்ஸசைஸை பொறுத்தளவில் கொஞ்சம் கவனமாக படித்து வச்சுக்கிறோம் சரியா. என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் பி, எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 5, எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 13, தென் ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கேட்குறாங்க சரியா. என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எழுதிருமா கிவன் வர சொல்யூஷனில் கிவன் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் equal to x plus b, f of 1 equal to 5, f of 2 equal to 13 given எழுதிக்கிறோம் சரியா. அப்படியும் போது என்னது, இது f dash of x ஃபைன் பண்ணுறதுனா என்ன செய்யணும், இன்டெகிரேட் பண்ணுவோம் அப்படி தானே. ஸோ இன்டெகிரல் ஆஃப் f dash of x dx is equal to இன்டெகிரல் x plus b dx. அந்த பக்கம் இன்டெகிரேஷன் பண்ணணுமா இல்லையா. இங்கே இன்டெகிரல் f dash of x இன்டெகிரேட் பண்ணோம்னா என்ன ஆகும், f of x வரும். இங்கே இன்டெகிரல் x dxக்கு வந்து என்ன வரும், x பவர் 1 அப்படின்னா என்ன ஆகும், ப்ளஸ் 1 போது x²/2 ப்ளஸ் b dxக்கு என்ன வரும், bx ப்ளஸ் c சரியா. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, f of 1 ஈக்குவல் டு 5 அப்படின்னா f of 1 ஈக்குவல் டு 5னா 1ங்கிற வேல்யூவை எக்ஸுங்கிற இடத்துல போடு. அப்படின்னா முதல்ல என்ன வரும், இங்கே 1²/2 ப்ளஸ் b of 1 ப்ளஸ் c ஈக்குவல் டு 5 ரைட். அழி இருக்குது 1²/2 அப்படின்னா இந்த 1²/2 வந்து என்ன ஆகும், 1/2ன்னு வரும். இந்த 1/2 அங்கிட்டு மாத்திரம்னா என்ன ஆகும், இந்த b × 1க்கு b ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 1/2 சரியா. அப்படின்னா b ப்ளஸ் c ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்துக்கணும் என்ன ஆகும், 2 5s are 10 மைனஸ் 1/2. ஸோ என்ன ரிசல்ட் வரும், b ப்ளஸ் c 10 மைனஸ் 1க்கு 9/2. இது கால்டிகேஷன் 1 நிலைக்கலாம் சரியா. அடுத்த கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் f of 2 ஈக்குவல் டு 13. ஸோ என்னது எக்ஸுங்கிற இடத்துல 2 போட போகிறோம். ஸோ 2² 2 × 2ன்னு போட்டுக்கிறப்பா, அப்படின்னா ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால் 2 × 2 ப்ளஸ் b × 2 ப்ளஸ் c ஈக்குவல் டு 13. இந்த 2 × 2ல் என்னது ஒரு 2 கேன்சல் பண்ணிக்கலாமா. இந்த ப்ளஸ் 2 அங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆகும், -2 ஆகுமா. இந்த b 2ஓட மல்டிப்ளை பண்ணால் 2b ப்ளஸ் c ஈக்குவல் டு 13 மைனஸ் 2னா 2b ப்ளஸ் c ஈக்குவல் டு 11. ஏற்கனவே கால்டிகேஷன் 1 சொன்ன மாதிரி இது கால்டிகேஷன் 2 சொல்ல போகிறோம் சொல்லிடலாமா. சொன்னோம் அப்படின்னா இப்போ என்ன செய்வோம், இந்த பிசி வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம் ஓகேவா. இப்போ சால்வ் பண்ணோமா, சால்வ் ஈக்குவேஷன் 1 and 2 அப்படின்னா என்னது, முதல்ல செகண்ட் ஈக்குவேஷன் வைக்கிறோம் 2b ப்ளஸ் c ஈக்குவல் டு 1/2 சரியா. சால்வ் பண்ணால் பார்த்தா ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் b ப்ளஸ் c ஈக்குவல் டு 9/2. சால்வ் பண்ணுறது தெரியுமில்ல, அல்ஜிப்ராவில் செய்யும்ல, அது ஐடியா தான், வேறு நம்மள சைன் சேஞ்ச் பண்ணுறோம், மைனஸ் மைனஸ் மைனஸு. ஸோ ப்ளஸ் c மைனஸ் c கேன்சல் ஆகிடும். 2b மைனஸ் bனா b இஸ் ஈக்குவல் டு இங்கே 11 மைனஸ் 9/2னா எல்சிஎம் எடுக்கும்போது என்ன ஆகுது, 2 × 11 22 மைனஸ் 9/2 அதான் எழுதி காமிச்சிருக்கேன். ஆனால் b ஈக்குவல் டு 22 மைனஸ் 9னா 13/2. இப்போ என்ன செய்ய போகிறோம், போட்டு b ஈக்குவல் டு 13/2 இன் 1ல் போட போகிறோம். அப்படின்னா பிக்கு வந்து என்னது 13/2 ப்ளஸ் c ஈக்குவல் டு 1ல் என்னது 9/2 இந்த இருக்குல்ல இந்த ஈக்குவேஷன் அது சரி. அப்படின்னா c ஈக்குவல் டு 9/2 அப்படி வச்சுக்க, இந்த ப்ளஸ் 13/2 அங்கிட்டு மாத்திரம்னா மைனஸ் 13/2 சரி. அப்போ எனது டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. அப்படின்னா 9 மைனஸ் 13க்கு என்ன வரும், -4/2 கேன்சல் பண்ணோம்னா என்னது 1 2s are 2 மைனஸ் 2s are 2 2s are 4. ஸோ therefore f of x ஈக்குவல் டு என்ன வரும், x² 2 b யோட வேல்யூ அளவு 13
ஸோ 13/2 சியோட வேல்யூ என்னது -2 இல்லைங்களாமா. ஈஸியான சம் தான். இந்த எக்ஸசைஸில் 5 மார்க்னா இந்த தான் கேட்கணும் சரியா. இல்லை அடுத்து ஒரு சம் இருக்குது, அதுவுமே வந்து 3 மார்க்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது. 5 மார்க்கில் இதுதான் சரியா. படித்து வச்சுக்க, ஈஸியாக இருக்கும், ஒர்க் பண்ணிக்கலாம் சரியா. நான் ஒரு சம் மட்டும் முடிச்சிடலாமா. 8th கொஸ்டினில் என்ன இருக்குன்னா f dash of x 8x³ - 2x ஈக்குவல் டு f(2) ஈக்குவல் டு 8ன்றது. f(2) ஈக்குவல் டு 8, தென் ஃபைண்ட் f of x. given முதல்ல எழுதிக்கிறோமா, f dash of x ஈக்குவல் டு 8x³ - 2x சரியா. இப்போ என்னது போன சம் மாதிரி தான் இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரல் f dash of x dx இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் 8x³ - 2x dx சரியா. இந்த இன்டகிரல் சிம்பிள் போடும் போதெல்லாம் dx எழுதியாகணும் எப்பயுமே. இப்போ இந்த இன்டகிரல் பண்ணோம்னா என்ன ஆகும், f dash of xக்கு f of x வரப்போகுது இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், 8x³ பொறுத்தல x⁴ 3 + 1 4ல் x⁴/4 -2 இன்ட்டு x என்னது x²/2 + c. ஸோ 2 கேன்சல் ஆகிருமா. அடுத்து அப்படி இங்கே என்னது 1 4 4 2 4 8 எழுதலாமா. அப்படின்னா f of x ஈக்குவல் டு 2x⁴ - x² + c. given என்னது f of 2 ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துருக்காங்க அப்படி தானே. அப்படின்னா 2 இன்ட்டு எக்ஸுங்கிற இடத்துல 2 போடுமா. ஸோ 2⁴ - 2² + c ஈக்குவல் டு 8 சரியா. இப்போ 2⁴ எவ்வளவு, 2 2 4 4 2 8 8 2 16. அடுத்து இன்ட்டு ஒரு 2 போது 16 2 32 -2² 4 + c ஈக்குவல் டு 8. இப்போ 32 - 4 எவ்வளோ வரும், 28 வரும். அதுவும் +28 அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும், -28. ஸோ c ஈக்குவல் டு 8 - 28. 8 - 28 எவ்வளோ வரும், -20. ஸோ ஃபைனல் அப்படின்னா f of x என்ன எழுதலாம், f of x ஈக்குவல் டு 2x⁴ - x² - 20 சிக்கு வேல்யூ போட்டு எழுதியிருப்போம் சரியா. சொல்ல தெரியுதா, ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை ஓகேவா. அப்புறம் ஹோம்ஒர்க் வந்து என்ன செய்வோம், வழக்கம் போல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எக்ஸசைஸ் சம்ஸ்னால் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சரியா. எக்ஸாம்பிள்ஸ் நீ வந்து ஒர்க் பண்ணலாம் பார்த்துக்க. என்ன செய்யலாம், கரஸ்பாண்டிங் இந்த எக்ஸசைஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்களா வாரிசு, அதை எடுத்து ஒர்க் பண்ண பாரு. ஐ திங்க் ஒரு 7 8 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒர்க் பண்ணேன் சரியா. செஞ்சு பாரு, எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணேன், உடனே என்னன்னு சொல்லி ரெக்டிஃபை பண்ணிடலாம் ஓகேவா. தட்ஸ் ஆல்.